ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இப்போதாம்மா சனியே பயிற்சியானார், இதுக்குள்ள வக்ர பயிற்சி பலன்களா அப்படின்னு. ஆமாம்மா, சனி பயிற்சியானார், பயிற்சியாகி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இதை வக்ரகதின்னு சொல்லுவாங்க, வக்ர பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த வக்ர பயிற்சி அப்படின்னு சனி வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மீனத்துலேருந்து அவர் நேராக திரும்பி கும்பத்துக்கு வர போகிறாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுமா. மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வர்றதில்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரு அப்படின்னா. முதல்ல இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி அடையக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா, ஜூலை மாதம் 27 டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 138 நாட்கள். இந்த 138 நாட்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு சின்ன அளவிலாவது மாற்றம் அப்படின்றது நிதர்சனமா உண்டுமா. எந்த விதத்துல மாற்றம், பிளஸ்ஸா மைனஸா, அது வந்து நம்ம பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ரெட்ரோகிரேட் ஆகும் காலம் என்னங்க தோராயமா நடக்கும் அப்படின்னு ரிவ்யூ, கர்மிக் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பழைய விஷயங்கள் திருப்பி நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆகும். இந்த விஷயம் ஏற்கனவே நம்ம ஒரு முறை அனுபவிச்சிட்டோமே, இது ஏற்கனவே நம்ம லைஃப்பில் நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் திரும்பி திரும்பி வரும் அப்படின்னு சொல்லலாம். அது சந்தோஷமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, நிறைய நேரம் நம்மளுக்கு தோணும் ஒய் திஸ் டிலே. உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மூடில் போகிற மாதிரி தோணும். முடிவுகள் தாமதம் ஆனால் நிரந்தரம். கவலைப்பட வேண்டாம். அப்போ இந்த சனி ரெட்ரோகிரேட் ஆகிறது அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு நடக்காது அப்படின்னு யோசிச்ச விஷயம் நடக்கும். நடக்கும் அப்படின்னு யோசிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதங்களோடு செல்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். அது வந்து யார் யாருக்கு என்னென்ன மாதிரி வரப்போகுது, நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு. ஆல்ரெடி சனி பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம்மா, அதனால தான் கேட்குறோம். ஆல்ரெடி சனி பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னீங்க. இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, வக்ர பயிற்சி ஆயிருக்காருன்னு சொல்றீங்களே, ஒருவேளை நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல ஏதாவது போயிடுவாரா சனி எதுவும் நல்லது செய்ய மாட்டாரா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா யோசிக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி ரோக சனியா இருக்காரு. உங்களுக்கு கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அவர் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா யாராலையும் அதை தடுக்க முடியாது. ஸோ கவலைப்பட வேண்டாம். அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரேன்னு வருத்தப்படாதீங்க. குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே இருக்கு. அப்போ சனி மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் நல்லது செய்வார். 2028 வரைக்கும் நல்லது தான் செய்ய போகிறார். இன்னும் அதுக்கும் மேலே நான் இன்ட்ரோலே சொன்னேன், சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தால் அவரோட ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும், இன்டென்சிஃபைடாக இருக்கும் அப்படின்னா இப்போ ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். சரிம்மா, ஓகே. வேற ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னா, பொதுவா சனி பகவான் உங்களுக்கு 4 மற்றும் 5க்கு அதிபன். உங்க சுகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். நம்மளோட கம்ஃபர்ட்டை குறித்து நம்மளுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா. பொதுவா எல்லாருக்குமே ஆசை இருக்கும். துலாம் ராசி அதிபன் சுக்கிரன்றதுனால ஆசைகள் ஜாஸ்தி இருக்கும். அப்ப நியாயமான ஆசைகள் தான், அநியாயமான ஆசை இல்லை சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, சனி உச்சமடையக்கூடிய ராசி. ஸோ அநியாயமா பெருசா ஆசைப்பட மாட்டீங்க. சில எக்ஸப்ஷன்ஸ் உண்டு, அதை விட்டுடலாம். மெஜாரிட்டி. அப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான ஆசைகள் நிறைய இருக்கும். எல்லாரும் வந்து பாருங்க நல்ல ஜம்முன்னு சௌக்கியமா வாழறாங்க. நானும் ஒரு கம்ஃபர்டான லைஃப் ஸ்டைல வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஸ்டில் இந்த கம்ஃபர்டான லைஃப் ஸ்டைல் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணா இந்த கம்ஃபர்டான லைஃப் ஸ்டைல் கிடைக்கும்? ஒரு நல்ல லக்ஸரிஸ் கார் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை. நல்ல போஷ் ஏரியாவில் ஃப்ளாட் வாங்கணும் ரொம்ப நாள் எனக்கு ஆசை. நல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சூப்பரான வீடு வந்து கட்டி அதில் நான் இருக்கணும், இல்லை ஒரு பில்டர்கிட்டையாவது வாங்கணும் ரொம்ப நாள் எனக்கு ஆசை. எங்கள் அம்மா என் கூடவே இருக்கணும் ரொம்ப நாள் ஆசை. எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும் ரொம்ப நாள் ஆசை. எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட்டிவ் தான். இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அந்த ஹெல்த் இஷ்யூஸில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்படி பல ஆசைகள். உங்களோட கம்ஃபர்ட் குறித்து சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் முக்கியமாக. இந்த மாதிரி ஆசைகள், நிறைய ஆசைகள் இந்த சுகஸ்தானத்தை குறித்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்துல உங்களோட ஒரு சில ஆசைகள் சாலிடா நிறைவேறும். இந்த சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார். ஃபர்ஸ்ட் விஷயம் சூப்பர். வக்ரகதி அடைச்சாலும் இப்படி ஒரு நல்லது நடக்க தானே போகுது, நல்லதையா. அதுக்கு மேல 5ஆம் பாவத்துக்கும் ஒரு அதிபர். என் குழந்தைங்க எனக்கு வந்து எப்பயுமே என் பேச்சை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். அது வந்து ஓவரான ஆசை, பெரிய ஆசை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆசைப்படக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, எப்பயுமே யாரையுமே நம்மளோட இஷ்டத்துக்கு பிரகாரம் அவங்க இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அவங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்சி இருக்கு. ஓகேங்களா. அவங்க யாரையும் வந்து டிபெண்டன்ட் இல்லாம ஒரு சுதந்திரம் அப்படின்றதுக்கு, ஒரு ஃப்ரீடம் அப்படின்றது இருக்கு. யாரோட ஃப்ரீடத்துலயும் நம்ம தலையிடக்கூடாது. யாரோட ஒரு சொந்த பர்சனலையும் நம்ம வந்து இன்ட்ராக்ட் ஆகக்கூடாது. நம்ம குழந்தைங்களாவே இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப அழகா சொல்லுவார்.
ஒவ்வொரு உயிருக்கும் தான் ஆசைப்பட்டா மாரி தன்னோட வாழ்க்கைய வழிநடத்தி போறதுக்கான அத்துணை உரிமைகளும் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தேவையில்லாம என் புள்ள நான் சொல்றது தான் கேட்கணும். நான் கரெக்ட்டா தான் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு நல்லது தான் சொல்லுவோம். ஆனா, பொதுவாவே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கட்டிக் குடுக்குற சோறும், சொல்லிக் குடுக்குற பாடமும் ரொம்ப நாள் வராது. அனுபவ பாடம் அதுதான் உங்க வாழ்க்கைய மாத்தும். ஆக பிள்ளைங்கள நம்ம பேச்ச கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. நல்ல விஷயத்த சொல்லுங்க. "இது கண்ணு, இப்படி செஞ்சா நல்லது கண்ணு. அதுக்கு மேல உன் மனசுக்கு எது தோணுதோ அத செய். நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு. அப்பா உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். அம்மா நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன்." அப்படின்ற வார்த்தைய சொல்லுங்க. நம்ம அப்பாவும், அம்மாவும் எப்பயுமே நம்மளுக்கு சப்போர்ட். எதுவா இருந்தாலும் நம்ம தைரியமா போய் அப்பாகிட்டயும், அம்மாகிட்டயும் சொல்லலான்ற இன்டென்ஷன் வரணும். ஐய்யயோ! எங்க அம்மா திட்டும். ஐய்யயோ! எங்க அம்மா என்ன எமோஷனலி த்ரெட்டன் பண்ணும். எங்க அப்பா பயங்கரமா கத்துவார். வேண்டாம். என்ன கேவலப்படுத்துவார். வேண்டாம். ஸோ, அப்ப நம்ம குழந்தைங்க சார்ந்து நம்மளுக்கு பல ஆசைகள் இருக்கு அப்படின்னா, நம்மளும் நம்மள இப்படி மாத்திக்கணும். கூட சனி பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அதுல சில ஆசைகள நிறைவேத்தி குடுப்பார். என் புள்ள எப்படி இருந்தாலும் பரவால்ல. நல்லா படிச்சுட்டா போதும். பாஸ் ஆயிட்டா போதும். இதுதான் பெரும்பாலும் அம்மாக்களுக்கு ஆசை. அது பாஸ் ஆயிடுவாங்க. குழந்தையே இல்லைங்க. குழந்தை பிராப்தம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீகத்துல ப்ராப்பர்ட்டி இருக்கு. வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறோம். வியாபாரம் ஆயிடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீகத்துல ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. கோர்ட்ல இருக்கு. எனக்கு ஜட்ஜ்மென்ட் ஃபேவரா வரணும்னு ஆசைப்படுறேன். சிலருக்கு ஜட்ஜ்மென்ட் ஃபேவரா வரும். இப்படி பூர்வீகம் சார்ந்த உறவுகள் நெறைய இருக்குங்க. எல்லா உறவும் என்ன விட்டு விலகி போயிடுச்சு. கவலையே ஒரு சில உறவுகள் வரும். காதல்ன்ற உறவும் என்ன விட்டு விலகி போயிடுச்சு. கவலைப்படாதீங்க. விலகி போனது வரதுக்கான வாய்ப்பு உண்டு. யுஜி எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கேங்க. திருப்பி எழுதுறேன். பெருசா பாஸே ஆக மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க. இப்ப பாஸ் ஆவறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆக இந்த மாரி பல கனவுகள் இருக்கு அப்படின்னா, அதுல சில கனவுகள் சாலிடா நிறைவேறும். இது வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் நிறைவேத்தி குடுப்பார். சூப்பர். இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வையில. வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இல்லாத 40 நாட்கள் என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நெறைய சேலஞ்சஸ் வரும். எல்லா ஆஸ்பெக்ட்லயும் குடும்பத்திலேருந்து சேலஞ்ச், வேலை செய்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சில சவால்கள், சில சேலஞ்சஸ், சில அப்ஸ்டக்கிள்ஸ். துலாம் கதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையா, ரொம்ப சீக்கிரமா தகர்த்தெறிஞ்சிடுவீங்க. அப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, அந்த 40 டேஸ் சவால்களை வெல்லும் காலம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். இப்ப இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்க. அம்மா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எனக்கு என்ன மாதிரி பலன்கள குடுக்க போறார்? ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், அம்மா எங்களுடைய சுய ஜாதகம் நாங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும்மா. குடும்பத்தில பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கோம். எப்ப வீடு கட்டுவோம்? எப்ப குழந்தைங்களுக்கு திருமண பிராப்தம் கூடி வரும்? இந்த மாரி பல கேள்விகள் இருக்கு. அப்படின்னா, இந்த அத்துணை கேள்விகளுக்கும் பதில் நம்ம எது மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட சுய ஜாதகத்தில ரொம்ப தெளிவா தெரியும். இது நடக்கும், இது நடக்காது, இது கரெக்டா போகும், இது நடந்தா தப்பா போகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆக உங்க சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கோ. தேங்க்யூ. எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல. தண்ணிக்கு மேலே ஜடம் இருக்குது, பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்கார்.
புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினு.